اللهم صل على سيدنا محمد وبارك وسلم وصل على جميع الانبياء والمرسلين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் மேகனாயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ். அவனது ஸலாத்தும் ஸலாமும் நமது தலைவர் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமான மீலாத் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்வதனாக உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஸலாத்தினை கூறிய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, பேசுவது என்கின்ற எண்ணத்தில் தயாராகவும் இல்லை, வரவும் இல்லை. பேச்சை கேட்பதற்காக வேண்டி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நிமிடங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய கவனத்திலே நான் தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறலாம் என நினைக்கிறேன். நாம் அடிக்கடி ஓதப்பட்ட வசனம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்று வரக்கூடிய வசனம். இந்த வசனத்தை நாம் எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்தை சொல்கிறோம். அந்த ஸலவாத்தினுடைய உட்பொருள் என்ன என்று நாம் தீர ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தெரியாது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள், பொழிகிறார்கள். அந்த வார்த்தை நமக்கு கிராமர் ரீதியாக இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹுங்கிற வார்த்தைக்கு சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயம். யுஸல்லூனங்கிற வார்த்தை பன்மை, யுஸல்லூனங்கிற வார்த்தை பன்மை ப்ளூரல். அப்ப இன்னல்லாஹ அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தை ஒருமை, மலாயிகத்து என்ற வார்த்தை பன்மை, யுஸல்லூன என்று வரக்கூடிய வார்த்தை மலக்குமார்களை குறிக்கும். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்ற வார்த்தை எங்கே? அது உள்ளே இருக்கிறது என்றுதான் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, எப்படி இந்த வார்த்தையிலே நமக்கு மூடல் இருக்கிறதோ அதே போன்று ஸலவாத்திலும் மூடல் தான். எப்படி நாம் ஸலவாத்து சொல்கிறோம்? சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், உங்கள் மீது சலாம் சொல்வது எப்படி என்று எங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறோம். கைஃப ஸலாத்து அலைக்க, எப்படி ஸலவாத்து சொல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ ஸலவாத்து சொல்வாயோ, அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ, அருள் புரிந்தாய் என்று தமிழ். ஸலவாத்து சொன்னாயோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ ஸலவாத்து சொல். ஸலவாத்தை அருள். ஸலவாத் என்றால் என்ன? மூமின்கள் நமக்கு ஷராயினுடைய மார்க்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாத் என்கின்ற வார்த்தை. ஓரளவுக்கு விளக்கத்திற்காக வேண்டி தீயமினல்லாஹி ரஹ்மா, அல்லாஹ்விடத்திலே ஸலவாத் என்பது அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் அருள் புரிகிறான் என்ற அர்த்தம். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் என்றால் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு கொடுக்கிறார்கள், அந்தஸ்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்ற அர்த்தம். வமினல் மூமினீன துஆ, மூமின்களிடத்திலிருந்து ஸலவாத், மூமின்கள் ஸலவாத் சொல்கிறோம் என்றால் துஆ செய்கிறோம் என்றால். அப்படின்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்கிற அந்த வார்த்தையில நாம் துஆ செய்கிறோம். என்ன துஆ செய்கிறோம்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்கிற வார்த்தைக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃசீரிலே கூறக்கூடிய அந்த விளக்கத்தின் பிரகாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்றால் யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அதிகப்படுத்தி வைப்பாயாக, புகழை உயர்த்தி வைப்பாயாக, அவர்களுடைய கீர்த்தியை இன்னும் அதிகப்படுத்துவாயாக என்று அர்த்தம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். இந்த வார்த்தையை நேரடி இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி நீங்கள் பெருமானாருக்கு ஸலவாத் சொல்லுங்கள் என்றால் இந்த தஃசீரை இணைத்து பார்க்கின்ற போது பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருங்கள் என்பது நேரடியாக அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான். ஆலிமீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான். எப்படி ஸலவாத் சொல்கிறான்? நாம் ஸலவாத் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய ஸலவாத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்ற அந்த ஸலவாத்தோடு நம்முடைய ஸலவாத்தை உள்வைத்து சொல்கின்றான் என்கின்ற விஷயத்தை அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். எந்த மனிதர் ஒரு முறை ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 ரஹமத்தை செய்கிறார். 10 ரஹமத்து. ஸலவாத்தினுடைய அர்த்தமும் ரஹமத்து. நான் சொல்கின்ற அந்த ஸலவாத்துக்குள்ளே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹமத்தை கேட்கின்ற போது அவர்களுடைய புகழை நான் சொல்கின்ற போது நேரடியாக நமக்கும் ரஹமத்து வந்து கொண்டே இருக்கிறது. நாம் பொருத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மிகச் சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஸலவாத் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறோம். ஸலவாத் நாம் நிறைய சொல்கிறோம், ரைட்? அல்லாஹ் சொன்ன வார்த்தை யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். பின்னால ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றானே வஸல்லிமு தஸ்லீமா சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. நாம யார் சலாம் சொல்றோம்? யார் என்னைக்காவது சலாம் சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல. ஆனா ஒரு வார்த்தையை நமக்கு சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க. சல்லிமு நீங்கள் நேரடியாக சலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? எப்படி சலாம் நாம் சொல்லுவது அப்படின்னா நிச்சயமா முதல் சொல்லிட்டாங்க யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டாங்க. அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சல்லிமுங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் தஸ்லீமான் ஒரு வார்த்தை கூட போட்டிருக்கான். மஃபூல் முத்லக்னு சொல்லி சொல்லுவான் நஹு கிராமர். அதனுடைய அர்த்தத்தை பார்த்தா இன்னும் ஜாஸ்தியாகும். அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள தேவைப்பட்டிருக்கிறோம். முன்னோர்கள் நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ அனைத்தையும் ஆய்வு செய்து மிக மிக நுணுக்கமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் விளங்கவில்லை என்றால் தோண்டி எடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறதை தவிர நமக்கு புரியவில்லை என்பதற்காக வேண்டி ஒருபோதும் மறுத்துவிட துணிந்துவிடக் கூடாது என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொண்டு வர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மை விட மிக தெரிந்தவர்கள், மிக ஆழமாக யோசிப்பவர்கள், அனைத்து விஷயங்களையும் உணர்வுபூர்வமாக அணுகக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடிவற்றி வாழக்கூடிய, பெருமானாரை புகழ்ந்து வாழக்கூடிய, அவர்களுடைய நேசத்திலே வாழக்கூடிய தௌஃபீகை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Jazakallahu khairan.